என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டா ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணுறாங்க. இல்லை சார், எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகேண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை என் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன், அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லியிருக்கேன். அதை எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்தி. பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தா நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன், அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் அது பண்ண போகிறேன். தேங்க்யூ சார்.